ஓர் அணியில் திமுக குடும்பம்தான் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். வரும் ஆகஸ்ட் மாதம் 4, 5, 6 ஆகிய தேதிகளில் விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் நடைபெறவுள்ள மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பரபரப்புரை இயக்கத்தில் முன்னாள் முதலமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்கிறார். அதற்கான முன்னேற்பாடுகளை முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பட்டாசு உற்பத்தியாளர்களை மிரட்ட நினைத்தாலோ, பட்டாசு தொழிலை முடக்க நினைத்தாலோ, பட்டாசு தொழிலை கேலி பொருளாக்கினாலோ பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்று எச்சரித்தார். பட்டாசு விபத்தில் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஓரணியில் திமுக குடும்பம்தான் இருக்கிறதே தவிர தமிழ்நாடு இல்லை என்றும், மக்களை குழப்புகின்ற இதுபோன்ற பரப்புரைகளுக்கு தேர்தலில் மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்தார்.